நமஸ்காரம். முத்திபூர் நாம் மெய்யாக மெய்யாகவே சதுர்யுகங்கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர மிக மகான்மியராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்திபாதி ஆத்தாளாய் வந்தனக்கு அமுத மோட்டி அனைத்தடிமை கொண்ட என்றன் அம்மா அம்மா பூத்தாளே உலகமெல்லாம் நிறைந்து வீச பூட்டிவிட்ட பெருங்கருணை மலையே ஆகி நீத்தாளே மும்மலத்தின் உவடதெல்லாம் நீக்கியல கெரிக்குகின்ற நிமல வேணி வேத்தழுக முகம் பார்த்து அந்நாள் வந்து மெல்லடியை கொடுத்தாண்ட வேலோய் போற்றி. நமது பாவூர் சித்திரம் வேதமோதும் பாடசாலை கடந்த 3 ஆண்டுகளை கடந்து இன்று 4வது ஆண்டில் அடியெடுத்து மார்ச் மாத மாசி மாத தேவ சபை இன்று நம்ம பாவூர் சபை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு சாலையம்பரிலிருந்து வருகை புரிந்துள்ள மெய்வழி துடிவாசகானந்தர் குமாரர் சாலை ஐயப்பண்ணா அவர்களையும், மதுரையிலிருந்து வருகை புரிந்துள்ள மெய்வழி வேதம் ஓதும் பாடசாலை மதுரை பொறுப்பாளர் மெய்வழி சாலை காவியண்ணா அவர்களையும் மற்றும் எல்லா ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜீவப்பொருள் அனைவரையும் இன்று தெய்வ சபையை ஏற்று நடத்தி கொண்டிருக்கூடிய சாலை மாரி செல்வம் சாலை சித்ரா குடும்பத்தின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றேன். நாம் இந்த உலகத்தில் வாழணும்னா நமக்கு கட்டாயம் அவசியம் தேவை உடம்புக்குள்ளக்கூடிய உயிர். உடம்புக்கு மதிப்பா உயிருக்கு மதிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர் இருந்தால் மட்டும்தான் உடலுக்கு மதிப்பு, உயிர் இல்லைன்னா உடலுக்கு மதிப்பு இல்லை. அப்போ நம்மளை காலமெல்லாம் தூக்கி சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிருக்குத்தான் அந்த மதிப்பு. அந்த உயிர் பிறந்ததும் பிரசவம் ஆச்சுதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காலமெல்லாம் அந்த ஒரு தெய்வ நாமத்தை பிரசவமான குழந்தைக்கு சூட்டுறாங்க. அந்த குழந்தையானது வளர்ந்து வரும்போது அந்த நாமத்தின் பெயருக்கு உள்ள செயலாக ஆக வேண்டும். அதுதான் மனுவின் முதல் கடமை. மனிதனாக தோன்றிவிட்டானால் உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் தோன்றும். கிட்டத்தட்ட 84,100,000 ஜீவராசிகள் இந்த உலகத்தில் தோன்றி கொண்டிருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் கடமை உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 1 to 5 அறிவு வரைக்கும் அந்த ஜீவன் நடத்தும். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா அறிவுங்கிற ஒரு சீதனம், இறைவன் கொடுத்த சீதனம் அதுக்கு கிடையாது. அதனால் அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு தேவையான வாழ்க்கையை நடத்தி முடிச்சு அது பாட்டு போயிடும். ஆனால் மனிதன் மட்டும் இறைவனிடமிருந்து 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய அறிவை இனாமாக கடனாக பெற்று வந்துள்ளான். அதனால தான் இவனுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவை இறைவன் இவனுக்கு மனிதனுக்கு மட்டுமே இனாமாக கொடுத்துடலாம். அதனால்தான் மனிதனுக்கு பேரு மனு ஈசன். மனு ஈசனாவதும் உண்டு, மனு நீசனாவதும் உண்டு. அப்போ மனிதனுடைய முதல் கடமை என்ன என்று தெரிந்து கொண்டு அந்த முதல் கடமையை பெறுவதற்கு இந்த அறிவு இனாமாக தரப்பட்டது. அப்போ மனிதனுடைய முதல் கடமை என்னன்னா, உலகத்தில் தோன்றிய ஒரு மெய்க்குருபரானை சந்தித்து அவர்களின் மூலமாக நாம் தன்னுடைய ஜீவனை சந்திக்க வேண்டும். அப்படி சந்திச்சிட்டோம்னா தன்னோட முதல் கடமை முடிஞ்சிருச்சு. அப்போ இறைவன் கொடுத்த அறிவை கொண்டு அந்த மெய்யான மகத்துக்கள் எப்படி வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து தேடி கண்டு அடைந்து அதன்படி நடப்பதே யோகம். உதாரணமாக எத்தனையோ வேதங்கள் மதங்கள் அவங்கெல்லாம் வந்தாங்க. அந்த வேதத்தின் அடிப்படை என்ன, அடிப்படை செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறைவனை அடைவதே. அப்போ இறைவனை அடைவதற்காக அவங்க நிறைய வேதங்களையும் மார்க்கங்களையும் வச்சிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நகலாக போய்விட்டது. அப்போ அசலான ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்தின் செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமன்பதி எல்லையிலிருந்து கடத்தி அந்த சிவபதி எல்லைக்கு அழைத்து செல்லக்கூடியவங்க தான் அந்த செயலுடைய மெய் மகத்துகளாக இருப்பார்கள். அவருடைய செயல் என்னவாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா யமனை மிதித்து யமபயத்தை கடத்தி அந்த மெய் செயலில் ஆக்குவதே அவருடைய செயலாக இருக்கும். அப்போ இன்னைக்கு தூலமா எடுத்து வந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சில துன்பங்கள் ஏற்படும். அப்போ நம்ம கடவுளை பார்த்து கேட்போம், பரமனே பரமபிதாவே அப்படின்னு கேட்போம். அந்த பரமபிதா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தனக்குள்ளதான் இருக்குது. அது தனக்குள்ள எவ்வாறு இருக்குன்னா அறிவாக இருந்து கொண்டிருக்குது. அந்த அறிவு ரூபம் எடுத்து உலகத்துக்கு கூவிக்கொண்டிருக்கிறது.
அந்த அறிவு எவ்வாறு கூவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூபம் எடுத்து வந்துள்ள இதுவரைக்கும் வந்த செம்மல்கள் எல்லாருமே இந்த செயலை எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தான் பெற்றேன் இங்க அதுக்கான வழிமுறை மட்டும் காட்டி சொல்லுவாங்க. ஆனா நம்ம தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆதி பிதாவே இருந்தனால அப்ப ரூபம் தாங்கி வந்து இந்த செயலை ஏற்று நடத்தினாங்க. அப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா, மனிதகுலம் எடுத்தனால அவங்களுக்கும் ஒரு சில துன்பங்கள் இருந்துச்சு. அதாவது அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 31 வயது 32வது வயது நடந்து கொண்டிருக்கும் பொழுது மெய்குரு 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 பெருமான அதாவது தனிகமணி பிரான் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கிறாங்க. அப்போ சந்திச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சில உரையாடல் ஏற்படுது. அப்போ இதுவரைக்கும் அவங்க கற்றறிந்த அத்தனையும் பொய் என்பது மெய்குருபனோட வாக்குல நிரூபணை ஆச்சுது. அப்போ உடனே என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, தான் போட்டிருந்த துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு உடனே குருபெருமான் கூட போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வயது 30 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ள. ரெண்டாவது ஒரு குருபெருமான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம சரணாகதி அடையணும். சரணாகதி அடைஞ்சா மட்டும்தான் குருபெருமான் கொடுக்கக்கூடிய செயலை நம்ம பெற முடியும். அப்போ சரணாகதி அடைவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குரு தான் நமக்கு எல்லாமே, அவங்க தான் அப்படின்னு சொல்லணும். எல்லா செயலும் அவங்களுடைய செயல் நம்ம நினைக்கணும். எப்போ அந்த செயலுக்கு உரியவராக ஆகிறோமோ அப்பதான் அந்த செயல் நமக்கு நடக்கும். அப்போ மெய்க்கிருபனை தேடி கண்டடைந்து அவருடைய சொல் பிரகாரம் நடப்பதே நமக்கு தவம், நம்முடைய செயல். அப்போ அந்த தவமும் செயலும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வாக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வாக்கு என்னவாக இருக்கணும்னா வேதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ வேதத்தின் வழி நடக்கும் பொழுதும் சரி, வேதத்தின் படிக்கும் பொழுதும் சரி, வேதத்திற்கு தொனி கொடுக்கும் பொழுதும் சரி, இந்த செயல் நமக்கு தானாகவே கைவலிதமாகிறது. அந்த அளவுக்கு நமக்கு தெய்வம் வந்து எளிமையாக வச்சிருக்கிறாங்க. அப்போ உதாரணமா பார்க்க போறோம்னு வச்சுங்களேன், இந்த ஜீவனை தூக்கி கொண்டிருக்கிறது அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவாவி. அதுக்கு ஜீவதேகம் சொல்றாங்க தெய்வம் வந்து. இந்த ஜீவதேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி அதுல இருக்கக்கூடிய பயம்ங்கிறது என்னன்னா யம பயம். ஒருவருக்கு சாகுடைய நேரத்துல இந்த உடம்பெல்லாம் தூக்கி தூக்கி எகிரும். இதெல்லாம் நாங்க நிறைய அனுபவத்துல பார்த்துருக்கோம். அந்த சாகு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தூக்கி போட்டு போற மாதிரி இன்னைக்கு நடந்து போகக்கூடிய ஒரு செயல் அல்ல. மனிதனுக்கு கற்பாந்த கோடிகால ஒன்று நரக வாழ்க்கை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கபதி வாழ்வு. இந்த 2 வாழ்வு தான் அங்க வச்சிருக்காங்க. ஏன் மனிதனுக்கு மட்டும் சொர்க்க நரகத்தை படைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் தான் இந்த தேவலோகத்தில் இருக்கும் பொழுது இந்த சொர்க்கம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வேண்டி முறையிடுறாங்க. அப்போ இந்த கலி உலகத்துல இந்த சொர்க்கத்தை பெறதுக்கு நிறைய தடைகள் இருக்கும், ஒன்னும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு அருகதை உடையவன் நான் தான், எனக்கு தான் அது வேணும்னு சொன்னோன்னே நம்ம இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா அது இனாமா கொடுக்க முயற்சி பண்றாங்க. அப்போ அந்த தேவாவி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவனை படைக்கும் பொழுதே ஒரு தாயின் கருவறைகளை படைச்சு அனுப்பும் போதே மனு ஈசனாக படைத்து அனுப்புகிறார்கள். அந்த ஈசனுடைய செயல் உள்ள வச்சு அனுப்புறாங்க. அப்போ இவர் அந்த செயலை பெற வேண்டுமேனால் கண்டிப்பாக ஒரு மெய்கிருபனை அடைந்தால் மட்டும்தான் அந்த செயலை பெற முடியும். அப்போ மெய்கிருபான் யார், அவருடைய செயல் என்ன, அவர் எங்கே இருக்கிறார்களோ அதுதான் நமக்கு சாலை. இப்போ ஒரு உரையாடல் நடந்துச்சு. எனக்கு ஒரு நண்பர் இருக்கும். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு தேவையான பொருள் வேணும், வீடு வேணும், வாகனம் வேணும், வண்டி வசதி வேணும், எல்லாமே வேணும், அப்போதான் இந்த உலகம் நான் சிறப்பாக வாழ முடியும்னு சொன்னார். ஆனா மனித உலகத்துக்கு பிறகு மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டுங்கிறத அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம கட்டின வீட்டில் இந்த உடல்ல இருந்து உயிர் போயிட்டுனா நம்ம உடம்பு அந்த வீட்டுக்குள்ள எங்க நம்ம வைப்பாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவருக்கு பதில் சொல்ல தெரியல. என்னங்க, நம்ம கட்டின வீடா இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே தான் வைப்பாங்க, ஏன்னா உள்ள இருக்க உயிர் போயிட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரணத்திற்கு பின்பு வாழ்வு இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சடங்குகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த சடங்குகள்ல வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலின்னு சொல்லி காலங்கள் ஃபுல்லாக சொல்லிட்டே இருப்பாங்க. ஏனென்றால் அவருடைய நினைவு நமக்குள்ள இருக்கிறதுனால இந்த நினைவஞ்சலி செலுத்துறாங்க. அப்போ அவருடைய நினைவு நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த ஜீவதேகமானது இந்த உலகத்தான் இருக்கும். அதற்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. ஏன் தண்டனை கொடுக்குறாங்க? நம்ம இந்த உலகத்துல பெற்று வந்த அந்த கடமையை நிவர்த்தி பண்ணாதனால நமக்கு அந்த தண்டனை கொடுத்துறாங்க. அப்போ சொர்க்கம் நரகம் என்பது மனிதனுக்காக வந்து படைக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த செயலின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அதே போல நம்ம கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இறைவனை தரிசனம் பண்ண போவோம். அங்க போய் என்ன கேட்போம்னு கேட்டீங்கன்னா, அழியக்கூடிய செயலை மட்டும் தான் கேட்போம். எனக்கு வீடு வேணும், வாகனம் வேணும், வண்டி வேணும், இதுதான் நம்ம கேட்போம். ஆனா அந்த குரு அவர்கிட்ட வந்து என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும்னே நமக்கு தெரியாதுன்னு சொல்லி வந்த குருபெருமான்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மரணத்துல இருந்து காப்பாற்றக்கூடிய மரணத்தை அச்சத்தை மட்டுமே பேசினார்கள். மரண அச்சம் மட்டுமே அந்த மனிதனுடைய யமன் என்று சொல்லக்கூடிய அந்த வாதனை நீக்கக்கூடியது. அப்போ அதுக்கு நம்ம என்ன தவம் பண்ணாலும் சரி, நம்ம என்ன வழிபாடு பண்ணாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யமனுடைய எல்லையில அது பொசுங்கி போயிடும். அப்போ அந்த தவத்தை பெறணும்னா அந்த மெய்கிருபுரான் வந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்களை தேடி அவங்களை சரணாகதி அடைந்தவனால் இந்த செயல் நமக்கு வந்து கைபலிதமாகும்.
அப்போ இறைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ண போறோம்னு சொல்றோம். அப்போ ஒரு தரிசனை இருவினை போக்கிடும் சொல்லி நம்ம தெய்வம் சொல்றாங்க. ஒரு திரு தரிசனை இருவினை போக்கிடும் சொல்றாங்க. அப்போ வந்து ஒரு திரு தரிசனை என்றால் இறைவனை நீங்க ஒரு முறை நீங்க தரிசித்தீங்கன்னா 2 பாகம் போயிடும். ஒன்று பிறப்பு, இன்னொன்னு இறப்பு. அப்ப 2 பாவத்தையும் யார் போக்க முடியும்னு கேட்டீங்கன்னா மெய்கிருபர் மட்டும் தான் போக்க முடியும். வேற யாருமே இதை போக்க முடியாது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரிசனை என்றால் தனக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனை தரிசிக்க வேண்டும். அப்படி ஜீவனை நம்ம தரிசித்தோம்னா நமக்கு வந்து யமன்பதியில இருந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைச்சிடும். இந்த ஒரு செயலுக்காக வேண்டிதான் மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு எடுத்து வந்தாங்க. நீதி எனும் பொருளான இந்த மனுக்குலத்தை நித்தி என்னும் நித்தியத்திற்கே இறைவன் படைத்தார்கள். நம்ம நினைக்கலாம் இந்த உலகத்துல நம்ம வந்து சம்பாதிச்சு போட்டு போலாம்னு சொந்தம் நினைக்கலாம். ஆனா அது அப்படி அல்ல. உதாரணமா எனக்கு ஒரு 100 ஏக்கர் தோப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த தோப்பை வந்து இருக்கிற வரைக்கும் என்னோட உடல் இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க முடியும். அதற்கு பின்னால் என்ன சந்ததி சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா தாத்தா எப்போ போய் சேருவார் தான் கேட்பாங்க. ஏன்னா அது நான் அந்த சொத்தை நான் அனுபவிக்கணும்னு தான் வருவாங்க கேட்டுங்க. அப்போ தான் சம்பாதித்த சொத்தை இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது. அப்போ நமக்குன்னு ஒரு சொத்து இருக்குது. அந்த சொத்து என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்புகளோட ஜீவன் தான் அந்த சொத்து. அந்த சொத்து நம்மளை விட்டு போயிட்டுனா அதுக்கு நமக்கு பேர் என்ன பேர் கேட்டீங்கன்னா பாடி வினம். இதுக்கு பேரே மாத்திடுவாங்க இந்த உலகத்துல. அப்போ எப்போ இந்த பாடியை தூக்க போறீங்க, எப்போ இதை எடுக்க போறீங்கன்னு கேட்பாங்க. தவிர இந்த பெயருடைய செயலை சொல்ல மாட்டாங்க. அப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா பெயருடைய செயலுடைய ஆகணும்னா அப்ப மெய்கிருபரன் ஒருவரே துணை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நினைவாக நம்ம எப்போதும் இருக்கும் பொழுது நம்ம அந்த யமன்பதி எதிலிருந்து நம்ம தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை காத்து ரசித்து அருள்வார்கள். ஒரு பாடல தெய்வம் சொல்றாங்க, 6வது அறிவை பெற்றவன் மனுதான். மனு ஈசன் ஆவதற்கு வந்தவன். மனுவாக பிறந்து தேவனாக மாறுவதற்காகவே வந்தவன். அறிவதனை கொண்டு அறிவதனை கண்டு அறிவதற்கே உலகில் மனு வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல நமக்கு தெய்வம் வந்து தவத்தை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செயலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை நம்பி எனக்கு இந்த செயல் வேணும் தெய்வமே அப்படின்னு சொல்லி கையேந்தும் பொழுது அவரோட பிச்சை எடுக்கும் பொழுது அந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அன்புக்கு பாத்திரமாகும் பொழுது இந்த செயலை வந்து நம்ம கொடுத்துறாங்க. இது ஒரு சின்ன செயலான்னு கேட்குறாங்க. நம்மளை வந்து அந்த பரிசுத்தத்தில் ஆக்குவது ஒரு சின்ன செயலான்னு கேட்குறாங்க. அப்போ பரிசுத்தல் ஆக்குறது சின்ன செயலானா எப்படி? அது அப்போ அது எப்பேற்பட்ட காரியம்? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்த பாரவான்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு யுகத்துக்குன்னு அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருவர் அல்ல 2 பேர் தான் இந்த மெய்ஞானத்தை பெற முடியும். வேறு யாரும் பெற முடியாது. அப்போ இன்றைய கலிகாலத்துல நம்ம என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன செயல் செஞ்சாலும் பரவாயில்ல, நீ என்னை நினைக்க மட்டும் செஞ்சுக்கப்பா, உனக்கு வேற எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்லி அவங்க நினைச்சாலே போதும் இந்த முக்தி செயலை நமக்கு அருள்றாங்க. நினைக்கிறதுக்கு என்ன கஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம் இல்லைன்னு சொல்லி நம்ம மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுவானே அப்படின்னு சொல்லி நம்ம தினமும் காலையில ஒரு 1.5 நிமிஷம் ஒரு மூலமந்திரத்தை ஜபம் 16 முறை சொல்லுவாங்க தெய்வம் வந்து. இரவுல தூங்க போகும்போதும் 16 முறை சொல்லுவாங்க. காலை 7 மணிக்கு மகா சங்கல்ப மந்திரம். இது அவசியம் நம்ம தொடர்ந்து செய்து வர தெய்வத்துடைய அன்பையும் அவங்களுடைய யமன்பதியிலிருந்து பார்க்கக்கூடிய அந்த செயலையும் நம்ம பெற முடியும். அதற்காக வேண்டிதான் மனிதன் இந்த தூரத்தை எடுத்து வந்தாங்க. மனிதனுடைய கடமையும் அதுதான். தெய்வம் ஒரு திருவாக்கியத்தை சொல்றாங்க, இந்திரமணி பெட்டகத்துள்ளே பேசனா வல்லார் யமனோலை கிழித்தறிந்த எம்பிரான் என்றென்னே. இந்திரமணியாகிய இந்திரியமணி பெட்டகத்துள்ளே ஊடுருவி பிரித்து விஸ்வரூப தரிசனையை திருவருட்காட்சியாக காட்டுபவர்களே யமன் ஓலையை கிழித்தெறியும் வல்லம் பெற்ற எம்பிரான் என்று அறியே அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல நமக்கு தெய்வம் வந்து சிறப்பாக கொடுக்குறாங்க. அப்போ நம்ம தெய்வம் யாரு, அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி இந்த செயலை பெற்றாங்க, இந்த செயலை நமக்கு எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பெறுவதற்கு நாம தான் தகுதியானவன்னு சொல்லி நம்மளை வந்து தேர்ந்தெடுத்து இன்னைக்கு இந்த சபையில நம்மளை உட்கார வச்சு அந்த தவ பலனை கொடுக்குறாங்க. எல்லோரும் இந்த தவ பலனை பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டி என்னுடைய தெய்வத்தின் திருவாக்கியம் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.